ஹாய் guys, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோல உங்க லவ்டு ஒன்னோட டீப்பஸ்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். நீங்க இல்லாம உங்க லைஃப எப்படி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம். பைல் செலக்ஷன் ரெண்டு பைல் இருக்கு, பைல் 1 அண்ட் பைல் 2. இந்த ரெண்டும் கார்டுமே நான் உங்களுக்கு இதை ரிவீல் பண்றேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவா எந்த மெசேஜ் உங்களுக்கு இது செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த மெசேஜ், அந்த கார்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு பைல் 1. ஸோ இது பைல் 1. செகண்ட் கார்டு பைல் 2. உங்களுக்கு ரெண்டு கார்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். காமா உங்க பர்சனை நினைச்சிட்டு நீங்க ஒரு கார்டு சூஸ் பண்ணலாம். இந்த மெசேஜ் வச்சும் நீங்க சூஸ் பண்ணலாம், ஆர் உங்களுக்கு கார்டு வச்சும் உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ அதுவும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட விஷ். பைல் 1, பைல் 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பைல் 1 நம்ம பார்த்துடலாம். பைல் 1 பைல் 1 உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருச்சு, நோ கான்டாக்ட், ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல. உங்க பர்சன் இப்ப லைஃப்ல ரொம்ப கவலையா, விரக்தி, மன வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. சந்தோஷம் எதுவும் இல்ல. இது நடக்காம இருந்திருக்கலாம், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி இல்லாம பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு தினம் தினம் அவங்களுக்கு வந்து போகுது. அவங்க இப்ப நினைக்கிறது உங்க கூட ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்கணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு நல்ல ஃபேமிலி கிரியேட் பண்ணணும், சில்ட்ரன் லைஃப் லாங்கா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில ஹாப்பியா வாழணும், கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், எல்லா குட் அண்ட் பேட் டைம்ல உங்க growthக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கு. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு சோல்மேட், சோல் டைப். உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க எப்பயுமே ரொம்ப கனெக்ட் ஆயிருப்பீங்க. உங்க ரெண்டு பேர்த்தோட இமோஷன்ஸை நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க நினைக்கிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட இமோஷன்ஸை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளுமே ஒரு சோல் கனெக்ஷன் நிறையவே ரொம்ப டீப்பா இருக்கு. இது ஒரு டீப் பாண்டிங், ஒரு இன்விசிபிள் த்ரெட். அந்த கயிறு ரெண்டு பேருக்குமே கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற எமோஷன்ஸ், அவங்க உங்களை திங்க் பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸ் இங்க நிறையவே உங்களுக்கு அது இம்பேக்ட் ஆகும். நிறைய சேஞ்சஸ் தெரியும். சில நேரம் கோவப்படுவீங்க, சில நேரம் சந்தோஷமா இருப்பீங்க, மூட் அவுட் ஆவீங்க. இது எல்லாமே அவங்களோட எனர்ஜி. இதே தான் அவங்களும் அங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட ஏதோ பொய் சொல்லியிருக்கலாம், உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம், இதனாலேயே உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். பட் அவங்க இப்ப ரியலைஸ் பண்றது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஒரு குட் சோல், ஒரு நல்ல ஆத்மாவை நான் காயப்படுத்திட்டேன், அவங்கள நான் ஏமாத்திட்டேன், அவங்கள துரோகம் பண்ணிட்டேன், நான் இது பண்ணியிருந்துடக்கூடாது, எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தினமும் குற்ற உணர்ச்சியில அவங்க இருக்காங்க. அவங்க உங்களைய கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங், ஒரு பொக்கிஷமா அவங்க நினைக்கிறாங்க. நானே என்னோட பிஹேவியர்னால என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஒரு நல்ல ஒரு பர்சன், என்னோட ஆளை நான் வேல்யூ பண்ணாம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை,
வருத்தம் நிறைய இருக்கு. ஆரம்பத்துல சரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம ஈஸியா மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இது இவ்வளவு பெரிய வழி தரும். இந்த உறவுல இருந்து வெளியில போறது அவ்வளவு ஈஸி இல்லை. அது எல்லாமே அவங்களுக்கு இப்ப நாள் ஆக ஆக நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. நீங்க ஒரு டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஹார்ட் டைம் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப அவங்க வெளியில வந்திருப்பாங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட இருந்து மேபி சடனா பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஒரு ப்ராப்பர் குட் பை கூட இல்லாம உங்களை விட்டு சடனா போயிருந்திருக்கலாம். இது உங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இத்தனை நாள் இத்தனை வருஷமா நம்ம கூட இப்படி பழகினவங்க சடனா நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். பட் அவங்க அப்ப போனதை நினைச்சு இப்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பா இதை நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க அவங்க மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, நீங்க அவங்களைய கேர் பண்ணல, அவங்களுக்கு கொடுக்குற கேர் நீங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்க. பட் இது அவங்க மனசுல இருக்கு. நீங்க இருந்தால் அவங்க வாழ்க்கை முழுமை அடையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்றது என் வாழ்க்கையில கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களையுமே என்னோட தப்புனால என்னோட பிஹேவியர்னால நானே ஸ்பாயில் பண்றேன் அப்படிங்கிற வெறுப்பு அவங்க மேலேயே நிறைய வருது. எல்லா கவலையும் இருக்கு. ஆனா அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அதை நினைச்சு வருத்தப்படுறாங்களே தவிர உங்களை பார்க்க வரணும், உங்களை மீட் பண்ணணும், உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், உங்க கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. இது உங்க பர்சனல் லைஃப்ல கோ த்ரூ பண்றது. இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். பியாண்ட் த லவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஸோ அவங்க லைஃப்ல எப்படி கோ த்ரூ பண்றாங்க, நீங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்றீங்களோ அதெல்லாம் அவங்க லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மிரரிங் ஈச் அதர். நீங்க கஷ்டமா இருந்தா அவங்க கஷ்டமா இருப்பாங்க. நீங்க சந்தோஷமான ஒரு எனர்ஜியில இருக்கீங்களா, அவங்க சந்தோஷமான எனர்ஜியில இருக்காங்க. நீங்க காமா பீஸ்ஃபுல்லா அந்த மாதிரி போகுதா, அவங்களும் அதே மாதிரி காம் பீஸ்ஃபுல் எனர்ஜியில போறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்க உங்களோட சோலை அவங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இந்த டைம்ல இந்த நோ கான்டாக்ட் டைம்ல அவங்க லெசன் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது லெசன் சொல்லி தரதுக்கு கூட நமக்கு வரலாம். ஸோ உங்களை விட்டு பிரிஞ்சது, ஐ மீன் நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கு இந்த பைல். உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த டைம்ல அவங்க நிறைய லெசன் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல நீங்க லாஸ்ட் இந்த டைம் ஆன்லைன் வந்துட்டு போனீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்க இது மூலமா கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க போட்டோஸ் பார்க்கலாம், உங்க போஸ்ட், உங்க ஸ்டேட்டஸ், அது மூலமா நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு கூட அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கலாம். உங்க கூட பேசாம சைலண்டா இருந்தாலும் இந்த மாதிரி உங்க கூட கனெக்ட் ஆக அவங்க ட்ரை பண்றாங்க. இது அவங்களுக்கு மேபி ஆறுதலா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டியோட தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் உங்க கூட ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ற மாதிரியா தெரியுது. பட் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்க கூட தான். இன்ட்யூட்டிவா உங்க கூட கனெக்ட் ஆகுறாங்க. அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. டெலிபதி மூலமா நீங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகலாம். நீங்க வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணாம பேசாம இருந்தாலும் நீங்க அவங்க ட்ரீம்ல வரலாம், இல்ல அவங்க உங்க ட்ரீம்ல வரலாம். அவங்களோட எனர்ஜியை நீங்க அழகாவே பிக் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் உங்க எனர்ஜி அழகா பிக் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியும். சடனா அவங்கள பத்தின ஞாபகம் வரும். நீங்க ஒரு நார்மல் ஒர்க்ல இருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருப்பீங்க. சடனா அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு வரும். அவங்களும் அதேதான் ஃபீல் பண்றாங்க. நீங்க எப்ப எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க நினைக்கும் போது நீங்க அவங்களோட எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை நினைச்சு நிறைய சாங்ஸ் கேட்கறாங்க. மேபி நீங்க சாங்ஸ் நீங்க டெடிகேட் பண்ணிருக்கலாம், ஆர் உங்க லவ்ட் ஒன் உங்களுக்கு டெடிகேட் பண்ணிருக்கலாம். அந்த சாங்கை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஹார்ட் டு ஹார்ட் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க ஃபீல் பண்றது இதுதான் ட்ரூ லவ். நான் என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் எனக்கு உங்க கூட இருக்கிறதான் ட்ரூ லவ்னு அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இப்ப அவங்க லைஃப்ல கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கலாம், நிறைய காயம் ஏற்படுத்தி இருக்காங்க. அதுக்கு இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க லேர்ன் பண்ற லெசன் சொல்லலாம். மனசு உங்களுக்கு ரொம்ப ஹெவியா பேர்டனா இருக்கு. மார்னிங் எழுந்திருக்கும் போதே உங்களோட ஞாபகம், உங்க நினைவுகள் அது ரொம்ப அவங்க மனசை ஹெவி ஆக்குது. ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஃபீல் பண்றாங்க. இதுல இருந்து நான் வெளியில வர முடியாதா, லாஸ்ட் வரை இந்த வழியோட தான் நான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு கவலை, வேதனை, பயம் நிறைய இருக்கு. அதுக்காக அவங்க மெடிடேஷன் பண்ணலாம். சில பேர் மெடிடேஷன்ல இருக்கலாம், செல்ஃப் ஹீலிங்ல இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில ஆர் அவங்க கரியர்ல அவங்க க்ரோத்ல, பர்சனல் க்ரோத்ல அவங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பார்ட்னர் ட்ரை பண்றாங்க. ஆனா பேர்டன் அதிகமா இருக்கு. இதுல இருந்து வெளியில வர்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா தெரியுது. உங்க மேல அப்சஸ்டா இருக்காங்க. உங்க தாட்ஸ் 24/7 இருக்கு. எமோஷனலா ரொம்ப அட்டாச் ஆயிருக்காங்க. மீட் பண்ண மாட்டோமா, பேச மாட்டோமா, உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நம்ம அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். எதுவுமே நம்ம சொல்லாம மனசுலயே வச்சது தப்பு அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு பயம், ஒரு ஏக்கம், இது மாறி மாறி அவங்க வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்கும் போது நீங்க அவங்களைய இக்னோர் பண்ணதா அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிரசன்ஸ நீங்க வேல்யூ பண்ணலன்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. சம்டைம்ஸ் அவங்க உங்களோட ஃபோக்கஸ் வேற பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிருந்திருக்கலாம். இல்ல மேபி உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் இப்ப அதை நினைக்கிறாங்க. அது ரொம்ப வலி, காயம் ஏற்படுத்துது. அவங்களோட எமோஷன்ஸை அவங்களே சப்ரஸ் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கான சான்ஸும் இன்னும் வரப்போறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்களும் எந்த ஆக்ஷன் எடுக்கல, நீங்களும் எதுவுமே பேசலைங்கிற கவலை நிறைய இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது அவங்க லைஃப்ல சந்தோஷமா இல்ல, கவலைகளோட தான் அவங்க வாழ்க்கை டெய்லியும் போயிட்டு இருக்கு. கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே செல்ஃப் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. நீங்க தான் ட்ரூ லவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. 100% அந்த நினைப்பு நிறைய இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்காங்க. நிறைய குழப்பங்கள் இருக்கு, வருத்தங்கள் அதிகமா இருக்கு. இது பைல் 2ஓட பர்சன் லைஃப்ல கோ த்ரூ பண்றது. ஸோ பைல் 1, பைல் 2 2 பர்சனோட எனர்ஜிஸ் அண்ட் லைஃப்ல கோ த்ரூ பண்றதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்க்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க.